வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். குரு பகவானின் பலாபலன்கள் சிறப்பை தரும். குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு தரக்கூடிய பலாபலன்கள், ஏராளமான பலாபலன்கள் அள்ளி வழங்குகிறார். அப்படி வழங்கக்கூடிய பலாபலன்களிலேயே நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பலாபலன்களாக சில பலாபலன்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அந்த பலாபலன்கள் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு நாம் பதிவுக்குள் போய்விடலாம். உறவுகளே, நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அத்துணை நபர்களிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் என்ற இடத்தை கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. குரு பகவானின் பலாபலன்களில் நிறைய அவர் நமக்கு வாரி வழங்குகிறார் என்றாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலாபலன்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பலாபலனாக இங்கு நாம் பார்க்க இருப்பது, கட்டாயம் இதை சொல்லிதான் ஆக வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வாரிசு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் உலகெங்கும் மருத்துவமனைகள் அதிகரிக்கிறது, நோய்கள் அதிகரிக்கிறது. அதில் ஒன்றான பிள்ளை பேறு இல்லாத நிலைப்பாடு, மகப்பேறுக்காக தனித்துவம் வாய்ந்த மருத்துவமனைகள் கட்டுவது மிக அதிகமாக கொண்டே இருக்கிறது. அதில் குழாய் வழி குழந்தைகள், மரபணு மாற்று குழந்தைகள், இப்படி இன்னும் நிறைய குழந்தைகளை உருவாக்குவதில் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்து அதில் வெற்றியும் காணுகிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளையோட மகத்துவம், முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டம் ஆகிவிட்டது. பிள்ளை பேறு கிடைப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. எத்தனை பேர் பிள்ளை பேறு இல்லாமல் அவதியுறுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், ஜாதகத்தை கொண்டு வந்து அழுகிறார்கள். ஏதேனும் ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள், எங்களுக்கு வாரிசு கிடைக்க வேண்டும், இவ்வளவு சொத்துகள் இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, அனுபவிக்க வாரிசு இல்லாமல், கொல்லி வைக்க வாரிசு இல்லாமல், சந்ததியை எடுத்துக்கொண்டு போவதற்கு வாரிசு இல்லாமல், எங்களது தலைமுறை இதோடு முடிகிறதா, எங்களது வம்சம் இதோடு முடிகிறதா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை பேறு இல்லாதவர்கள் வந்து கதறுவதும் அழுவதும் பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளை பேறு கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இந்த குரு பகவான். குரு பகவானால் மட்டும் பிள்ளை பேறு கிடைக்கிறதா அப்படின்னா, ஒரு குழந்தை இந்த பூ உலகிற்கு வருவதற்கு, கருவில் இருப்பதற்கு குரு பகவானுடைய தேவை மிக முக்கியமாகிறது. ஆனால் எல்லா கிரகமும் இணைந்து உருவாக்குவதுதான் ஒரு சிசு, கரு அப்படின்றது. அதுதான்
உண்மை. ஜோதிட நியதி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. இவை அத்தனையும் இணைந்து ஒரு சிசுவை உருவாக்குகிறது. அந்த சிசுவை குழந்தையாக்கி உலகிற்கு கொடுப்பவர் தான் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் சிறப்புத்துவம் பெற்றார் என்றால் உங்களுக்கு வாரிசு கட்டாயம் உண்டு. இவர் சிறப்புத்துவம் பெறாமல் பலம் இழந்து விட்டால், அசுபஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் வாரிசு அங்கு கேள்விக்குறிதான். இவர் கெட்டுவிட்டால் உங்களுக்கு வாரிசு கிடைக்காது அப்படின்றது இல்லை. 5ஆம் அதிபதியும் நாம் இதுல பார்க்கணும். 5ஆம் அதிபதி உங்களுக்கு பலம் தருகிறார் அப்படின்னா வாரிசு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப உங்களுடைய ஜெனரேஷன் சந்ததிகள் தலைமுறை வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது உங்களுக்கு தலைக்க வேண்டும் என்றால் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். உங்க வம்ச விருத்திக்கு காரகர் இந்த குரு பகவான். அவரை நீங்கள் வழிபாடு செய்து உங்கள் சந்ததிகளை வம்சத்தை நீங்கள் விருத்தி செய்து கொள்ளுங்கள். அவரை நீங்கள் வணங்க வேண்டும். அப்படிங்கும்போது வியாழக்கிழமை காலை குரு ஓரையில் நீங்கள் அவரை வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும். அப்படிப்பட்ட அனுகிரகத்தை அவரிடமிருந்து நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறேன். அவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பேருதவி உங்களது கடந்த கால பாவங்களை நீக்கி புண்ணியத்திற்கு வழிவகுக்கும். குரு பகவானின் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலையை தரக்கூடியது இந்த குரு பகவான். மஞ்சள் காமாலை நோய் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அது இறந்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியாமலேயே பல பேர் இறந்திருப்பாங்க. ஏன்னா அந்த நோய் இருக்கிறதே தெரியாது பல பேருக்கு. எந்த விதமான சிம்டம்ஸும் பெரிதாக அது காட்டாது. சில அறிகுறிகள் கண் மஞ்சளாக இருக்கும், சிறுநீர் கழிக்கும் பொழுது மஞ்சளாக வரும். இப்படி இந்த சில அறிகுறிகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருந்தார்கள். அதையெல்லாம் இப்பொழுது யாரும் கடைபிடிப்பதில்லை, பார்ப்பதும் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை, மதிப்பு தருவதில்லை. மதிப்பு கொடுத்தால்தான் அதை கடைபிடித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்டு தான். அதனால இந்த மஞ்சள் காமாலையை தரக்கூடியவர் குரு பகவான். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்றேன்னா, சுப பலன்களை சொல்லிட்டு இருந்துட்டு இந்த அசுப பலனை சொல்றேன் அப்படின்னா இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. குரு பகவான் உங்களுக்கு கெட்டுட்டார்னா அது எப்படி கெடுறாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். 6ஆம் அதிபதியோடு இணைஞ்சிட்டார்னா உங்க உடம்புல பாதிப்பு, மஞ்சள் காமாலை ஏற்படுத்துவார். 6ல உக்காந்துட்டார்னா உங்களுக்கு மஞ்சள் காமாலை உண்டு. அதனால கவனம் தேவை அப்படின்ற அடிப்படையில தான் இதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் மகசூல், மஞ்சள் விளைச்சல். நீங்க விவசாயத்துல மஞ்சள் உங்க பூமியில நடணும், மஞ்சள் இட்டு நீங்க அதுல மகசூல் பெரிதாக வரணும் அப்படின்னீங்கன்னா அன்றைய காலகட்டத்துக்கு கோச்சாரத்துல உங்களுக்கு குரு பகவான் பலமாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மஞ்சள் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அந்த குரு பகவான் தான் கையில் வச்சிருக்காரு. அவருடைய அனுகிரகம் கிடைத்தால் மஞ்சள் மகசூல் உங்களுக்கு எளிமையாக கையில் கிடைக்கும், கை கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மஞ்சள் மகசூல் பண்ணீங்கன்னா அருமையான மகசூலை எடுத்துடலாம். இப்படி மஞ்சளை
தனது தன்மையாக பலாபலன்களில் ஒன்றாக வைத்திருப்பவர் தான் குரு பகவான். இவை எல்லாத்தையும் விட தனக்காரகன் தான் குரு பகவான். அப்போ பணத்தை உங்களுக்கு அள்ளி வழங்குவது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்தான் குரு பகவான். பணம் என்பது இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் கட்டாய தேவை. அதனால் எல்லோரும் குரு பகவானை வழிபாடு செய்து அவரின் அனுகிரகம் பெற்று பண வசதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பிறவியில் இல்லை. இப்பிறவியில் உங்களுக்கு போதுமான பொருளாதாரத்தை குரு பகவான் கொடுத்திருப்பார் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். அப்படி கொடுக்காத நபர், பணத்தட்டுப்பாட்டில் உள்ளவர், கஷ்டத்தில் வறுமையில் உள்ளவர்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். அடுத்த பிறவியிலாவது நீங்கள் செல்வந்தனாக அல்லது பணம் பற்றாக்குறை இல்லாத பிறப்பெடுத்து பிறப்பீர்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். குரு பகவானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றது நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அதுபோல நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். கட்டாயம் உங்களால் முடிந்த உதவிகளை குழந்தைகளுக்கு செய்யுங்கள். குழந்தைகள் ஏதேனும் நோய் வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உதவுங்கள். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு சுபமாக கிடைக்கும். ஏனென்றால் ஒரு குழந்தையின் நோய் கொடியது. அந்த குழந்தை வாய் பேச முடியாமல் அந்த நோயின் உபாதைகளை அது அனுபவித்து துடிக்கும். அந்த துடிப்பு ஒவ்வொருவரும் அதை உணர்ந்தால்தான் தெரியும். அப்படி அவதியுறும் குழந்தைகளுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு உதவி, அந்த குழந்தையை அந்த நோயிலிருந்து விடுபட வைத்துவிட்டால் அந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அவர்கள் குடும்பத்தார்கள் எவ்வளவு உங்களை கடவுள் போன்று பாவிப்பார்கள். அதனால் செய்யும் உதவி சிறப்பான உதவியாக, அது பயனுள்ள உதவியாக இருக்க வேண்டி, இந்த குழந்தைகளுக்கு, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு உதவுவது மிகவும் பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.